இருக்கேன் வைவிடத்து ஸ்ரீராமன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்களா இல்ல நீங்க சொந்தத்துல பேசுறீங்களா? அது 2-3 பேர் வந்து நம்ம மதத்தை தாழ்த்தி பேசுறாங்க. அவங்க காசு வாங்கிட்டு பேசுறாங்க, அது உங்களுக்கு தெரியும். சரியா? நம்மளுக்கு என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூவை தொட்டு தான் பேசணும். இவன் காசு வாங்கியிருக்கானா அவன் காசு வாங்கியிருக்கானா நீ பாத்தியா? யார் காசு வாங்கினாங்க இல்லைன்ட்டு கண்டிப்பா நீ பார்த்துருக்க மாட்டேன். சரியா? அடுத்த வாட்டி பேசும்போது தேவையான விஷயம் மட்டும் பேசணும். இப்ப நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு புகாவாய், நீங்க எல்லாம் என்ன மாதிரி புகாவாய் அப்படின்றத ஒரு ரமணனை தான் உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்கணும். இவங்களெல்லாம் ஏன் நீங்க புகாவாயா எடுத்தீங்க, எதுக்கு இவங்களெல்லாம் வீடியோ செய்ய சொல்றீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். சரி, நீங்களாம் புகாவாய் தானே, நீங்க தான் ரொம்ப அறிவாளியாச்ச, ரொம்ப ஸ்மார்ட் பாய்ஸ் ஆச்ச, நீங்கெல்லாம் இவ்வளோ இஷ்யூ நடக்குது, ஏன் டத்தோ ரமணன்ட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டியதானே? நீங்கெல்லாம் டத்தோ நீங்க என்ன செய்யுங்க, நீங்க போய் ஐஜிபியை பாருங்க, இந்த ஹாட் டைம்ல வந்துட்டு நீங்க போய் பாருங்க. ஐஜிபி கிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிங்க, ஒரு 2 போட்டோ மட்டும் எடுப்போம், அந்த போட்டோவை அப்லோட் பண்ணுவோம், இன்னைக்கு நான் போய் ஐஜிபியை பார்த்தேன்ட்டு என்ன பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு கதையோட வேலை என்னது? இந்த மாதிரி ஐடியாவை தான் கொடுக்கணும் மினிஸ்டருக்கு. மினிஸ்டருக்கு வந்துட்டு மினிஸ்டரோட காலை காப்பாற்றணும். நீங்க எல்லாம் என்ன செய்றீங்கன்னா காலை வாரி விடுறீங்க. டிபிகேல் இஷ்யூலையும் காலை வாரி விடுறீங்க, இந்த இஷ்யூவும் காலை வாரி விடுறீங்க. வச்சுக்கோமே, போயிட்டு ஒரு 2 போட்டோ போட்டிங்கன்னா இந்திய சமுதாயம் என்ன நினைப்பாங்க? சரிப்பா, ஒரு இந்தியன் மினிஸ்டரு போய் ஐஜிபி பார்த்துருக்காரு, என்ன அதுக்கு பார்த்துருப்பாரு இந்த டைம்ல, ஓகே இந்த இஷ்யூலாம் ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு